இப்போது கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு பேசும் சுவாமி என்று சொல்லி கேட்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மாறாத நேசர். ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு நான் தியானிக்க போகிற வசனத்தை எங்களை ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி அவரை கேட்போம். அவர் வார்த்தை தான் நமக்கு ஜீவன், அவர் வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். வேதம் சொல்லுவது, வார்த்தை மாட்ட எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் என் துக்கத்தில் மாண்டு இருப்பேன் பக்தன் சொல்லுகிறான். துயரத்தில், பாடுகள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் வேத வசனத்தை திறக்கும் பொழுது, அது மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நமக்கு எத்தனை தைரியம், எத்தனை விசுவாசம், எத்தனை நம்பிக்கையை கொடுக்குது பிரியமானவர்களே. ஆகவே அந்த வசனங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி காய்ச்சம் பண்ண போகிறோம். இந்த சாயங்காலம் கூட எங்களோடு பேசும் சுவாமி, எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும் என்று சொல்லி அவர் கேட்க போகிறோம். வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம் ஒரு மங்கி இருளாட்சி, உத்தமனே வாருமையா, களித்தீரவு காத்திருப்போம், களித்தீரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வார், வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். அன்புடைய இயேசு சுவாமி, எம்மாவூர் சீஷர்கள் துயரத்திலும் துக்கத்திலும் நீர் பட்ட பாடுகள், நீர் சிலுவையில் மரித்ததை நினைத்து பேசி கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது நீர் அவளோடு குறுக்கிட்டு அவளுக்கு எந்த வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னீர் சுவாமி. அதோடு கூட நீர் கடந்து போகும் நேரம் வந்த பொழுது அவர் சொன்னார்கள், வாரும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, எங்களோடு வந்து தங்கிரும் என்று கேட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ மகிழ்ச்சியோடு போனீரண்டு அந்த வீட்டுக்குள் நுழைந்திருப்பா. ஏழை மக்கள் வீட்டுக்குள் நுழைந்து அவர்களோடு ஆண்டவரை சம்பாஷித்து கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து அப்பத்தை எடுத்து கொடுத்த பொழுது அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு மனக்கண்களை திறக்க முடியும். நீரே அந்த வார்த்தை சுவாமி, நீரே அந்த வார்த்தை சுவாமி, உம்மை விட்டு வார்த்தையை பிரிக்கவே முடியாது. ஆகவே என்று சாயங்காலம் உடைய வார்த்தை மூலமாய் சுவாமி எங்களை பலப்படுத்தும், சுகமாக்கும், பரிசுத்தப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், எங்களை தைரியத்தை தாரும், நம்பிக்கையை ஊற்றும் சுவாமி. ஆண்டவரே, உடைய இணையற்ற பிரசன்னம் அந்த எம்மாவூர் சீஷர்கள் கண்களை திறந்தது போல எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் உலகத்தை மறப்போம் சுவாமி, பாவத்தை மறப்போம் சுவாமி, எல்லா கவலையை மறப்போம் சுவாமி, துக்கத்தை மறப்போம் சுவாமி, எல்லாவற்றையும் மறந்து விடுவோம்ப்பா. எங்கள் கண்கள் மாட்டம் திறக்கப்பட்டால் அதுதான் எங்களுக்கு வேண்டும் ராஜா. அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீரனால் நாங்கள் எல்லாரும் உம்மை போல மாறுவோம் சுவாமி. அந்த கிருபை தரும்படி உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாரும், எங்களோடு தங்கிரும் என்று சாயங்காலம் எங்களோடு பேசும், எங்கள் கண்களை திறந்தள்ளும், உம்முடைய பிரசனத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும் ராஜா. ஜீவனுள்ள நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய வேதத்துக்கென்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 15 வாசிங்க. எபேசியர் 4 11 15. அவர் சிலரை அப்போஸ்தலராக
ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நெருங்கி வாழும்படிக்கு நாம் சபையை சேருகிறோம். அங்கே போதகர் பல காரியங்கள் சொல்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு ஒழுங்காக வர வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள வேண்டும், ஹோலி கம்யூனியில் ஒழுங்காக வர வேண்டும் என்றெல்லாம் சொல்ல முடியுது. நாம் அதை செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கப்புறம் என்ன? எதற்காய் கர்த்தர் நம்ம ஆலயத்தில் கொண்டு வருகிறார்? எதற்காய் அவருடைய பிள்ளைகளை ஆலயத்தில் சேர்க்கிறார்? அல்லாவிட்டால் ஆலயத்தில் தான் போதகர்களை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை, கர்த்தருடைய வசனத்தை எடுத்து போதிக்கிறவரை எதற்காய் வைத்திருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பூர்ண புருஷர்களாய் வளரும்படிக்கு, கிறிஸ்துவின் பக்தி விருத்தியினால நிறைந்திருக்கும்படிக்கு. அது மாற்றம் இல்லையா? நம்ம எல்லாரும் நேசரை போல மாறும்படிக்காக, அவர் மேல் ஒரு விசுவாசத்தில், எல்லாருடைய விசுவாசம் ஒரே விதத்தில் ஒருங்கிணைந்து ஒரே விசுவாசத்தில் நாம் வளரும்படிக்கு, அதே நேரத்தில் அவர் அறிகிற அறிவில் நாம் வளரும்படிக்கு, இவர்களை நடத்தும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்னு சொல்லி போதர்களையும் அப்போஸ்தலர்களையும் கொடுத்து வேதம் சொல்லுகிறது. அல்லாவிட்டால் ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதோடு முடிந்து விட்டதா கிறிஸ்தவ வாழ்க்கை? இல்லை இல்லை. அவருடைய ஒரே ஒரு நோக்கம், நேசருடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் நாம் அவரை போல மாற வேண்டும். அவரை போல நாம் மாற வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை அதில் தான் சொல்லுகிறது. அவர் முன் குறித்தாராம். எதற்கு நம்மை முன் குறித்தார்? இங்கே உட்கார்ந்திருக்க அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் யாவரும் அவரால் முன் குறிக்கப்பட்டவர்கள். You have been preordained, destinated by God. Why? For what reason? To be conformed to the image of His Son, says the Bible. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படிக்காக நம்மை முன் குறித்து விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம் உள்ளத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கர்த்தருக்குள் வந்துட்டேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் செய்கிறேன் என்பது மாற்றம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் நேசரை போல மாற வேண்டும் என்று சொல்லி தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பின் நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால், அந்த அழைப்பின் நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் நாம் சோர்ந்து போவதே இல்லை. நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். எதற்காக? நான் நேசரை போல வாழும்படிக்காக, அவரை போல ஜீவிக்கும்படிக்காக, அவர் இந்த உலகத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல நாம் இருக்கும்படிக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவே நான் அப்படியாய் நான் ஜீவிப்பேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நம் உள்ளத்தில் உருவாகும். Then sin will leave our life. பாவம் நம்ம கிட்ட நெருங்காது. பாவம் நம்ம கிட்ட நெருங்காது. நான் இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டிருக்கேன் என்று நாம் நினைப்போம் என்றால், அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் இந்த உலகத்துடைய இச்சைகள், பாவங்கள் ஒன்றில்லாமல் போகும். அதுதான் பக்தன். அந்த நாட்டில் ஒரு பழைய பாட்டு உண்டு, ஆங்கிலத்தில் பாடுவாங்க, சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணால் பாடுறேன் பாருங்க. Turn your eyes upon Jesus, look full in His wonderful face. All the things of this earth will grow strangely dim in the might of His glory and grace. Turn your eyes upon Jesus, look full in His wonderful face. All the things of this earth will grow strangely dim in the light of His glory and grace. எவ்வளவு உண்மை பாருங்க. நம் கண்கள் இயேசுவை பார்க்குமானால், நாம் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நாம் உள்ளத்தில் அறிந்திருப்போம் என்றால், மற்ற எல்லாம் என்னவுமா, உலக காரியெல்லாம் மங்கி போயிருக்கும். அது மேலே ஆசையே இருக்காது. எப்படி இருப்போம்? நம்ம அவரை போல மாறும்படிக்காக, அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கும்படிக்காக, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழும்படிக்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் பிரியமானவர்களே. வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல நடக்க வேண்டுமா? If we say that we abide in Him, the Bible says we ought to walk even as He walked. அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நாம் நடக்கும்படிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் இருக்கிறேன்னு சொல்லுவார்கள் என்றால் அப்படிதான் நடக்க வேண்டும்.
இன்றைக்கு அநேக இடத்துல ஏன் கிறிஸ்துவத்தை குறித்து தூஷிக்கிறார்கள்? அதோடைய மேன்மையை ஏன் மக்கள் அறிந்து கொள்ள மாட்டாங்க? அழைப்பு பெற்ற நாம் என்ன செய்கிறோம்? நாம் தவறி போனதுனால்தான், நம் அழைப்பை நாம் மறந்து போனதுனால்தான். வேதம் சொல்லி, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. You are the light of the world. Let people see your good works and glorify your Father who is in heaven. உங்கள் நற்கிரியை கண்டு மக்கள் தேவனை மையப்படுத்துவார்கள். எங்க அந்த நற்கிரியை நம் வாழ்க்கையில் இருக்கிறது பாருங்க. ஒரு புறஜாதி மனுஷன் உட்காரும் பொழுது, நாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது நம்ம சுற்றி எல்லாரும் கிறிஸ்துவ அறியாத மக்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க. அவர்கள் நம்முடைய சமூகத்தை கண்டு, நம்முடைய பிரசன்னத்தை கண்டு, இயேசு நமக்குள் இருப்பதை அவர்கள் பார்க்கும்படிக்கு ஒரு ஒளி நம்மிடத்தில் வீசுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, சுகந்த வாசனை வீசும் பிள்ளைகளாக இருக்கிறோமே. பவுல் எழுதுகிறார், நீ நடமாறும் நிருபங்களாக இருக்கிறீர்களே. You are walking epistles. People can't read the Bible. People will not read the Bible, but they will read your life. They will see the word of God in your life and my life. That is our calling. அதுதான் நம்முடைய அழைப்பு பிரியமானவர்களே. அதை நாம் மறந்து போயிருக்கிறோம். ஆகவே தான் இந்த கிறிஸ்துவத்தில் கிறிஸ்துவை மக்கள் அண்டை திருப்ப முடியவில்லை. கிறிஸ்துவ அண்டை மக்களை இழுக்க முடியவில்லை. நம் வாழ்க்கையில் வல்லமையற்றவர்களாக இருக்கிறோம். நாம் மற்றவர்கள் இயேசு அண்டு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக இல்லை. தேவ இயேசு கிறிஸ்து நாமம், மகிமையில் இருந்த, வல்லமையில் இருந்த, மாட்சிமையில் இருந்த நாமம், அது சாதாரணமாய் மக்கள் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால்தான் நாம் ஒரு சாட்சியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய அழைப்பு. Our calling is to be like Jesus. That is our calling. If you can understand that calling, if you believe in that calling, nothing in this world will ever deter you from following Him. You will begin to become holy and pure. Sin will not have dominion over you. Why do we sin? Why do we fall away? Why do we go after this world, rudiments of the world? Because the main reason is because we have lost our vision. We do not know what the reason for which we have been called for. நம் அழைத்த அழைப்பை நாம் அறியாத போனதுனால்தான் பிரியமானவர்களே, நாம் என்ன ஆகிறது? நாம் இந்த உலக மக்களோடு கூட சேர்ந்து நாமும் வேஷத்தை போட்டுக்கொண்டு அவர்களைப் போலவே நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் தேவனுடைய அழைப்பு நம்மை குறித்து. நம்முடைய அழைப்பு எப்படி? உன்னதமான அழைப்பு. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படிக்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது. இன்று சாயங்காலம் சில நிமிஷ நேரங்கள் இயேசு கிறிஸ்து தான் எப்படி வாழ்ந்தார், ஆகவே நாமும் அப்படியாய் வாழலாமே. நம்முடைய அழைப்பு அதுதான் என்று திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. முதலாவது வேதம் சொல்லுகிறது நேசரை குறித்து. அவர் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாது? அன்பு நிறைந்த வாழ்க்கையாய் காணப்பட்டார். He was filled all the time with the love of God. People came off from all over the world to listen to his voice. எங்க அவர் சத்தத்தை கேட்க, அவர் அன்பின் வார்த்தை கேட்க எத்திசையிலிருந்து மக்கள் அவரை தேடி வந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. காரணம், அந்த நாட்டில் மக்கள் உடைந்தவர்களாக, நொந்து போய், சோர்ந்து போய், பாரத்தை சுமந்தவர்களாக, நியாயப்பிரமாணத்தை பாரத்தை சுமந்தவர்களாக, அதை தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் நாட்களில் ஆறுதலான வார்த்தைகளை பேசினார், அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசினார். லூக்கா சுவிசேஷம் 4:22 சொல்கிறது, கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசினார், உள்ளத்துக்கு ஆறுதலை கொடுக்கும் வார்த்தைகளை பேசினார், அன்பு நிறைந்தவராய் காணப்பட்டார். எபேசியர் 5:2 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பிதாவுக்கு தன்னை சுகந்த வாசனையாய் பலியாய் ஒப்பு கொடுத்தது போல நாமும் கூட ஒரு அன்பாய் இருந்து நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று வாசிக்கிறோம். Just as Christ offered himself as a sacrifice, we have to love one another. He loved us and he gave himself for us. He loved us and offered himself as a perfect sacrifice. அவர் தம்மை முற்றிலுமாய் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் அன்பினால் நிறைந்தவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. நாமும் கூட அப்படியா ஒரு நேசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அந்த அன்பு நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நேசர் வாழ்க்கையில் எப்பொழுதும் அன்பு. பாவத்தில் வாழ்ந்த மக்களை எதிர்த்து பேசவில்லை, அவளை கடிந்து கொள்ளவில்லை. He never rebuked the sinners. பாவத்தினால் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க, கையுமையுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். அவள் பார்த்து சொன்னார், நீ போய் பாவம் செய்யாது, நான் உன்னை ஆக்கினைக்குள் தீர்ப்பதில்லை. I will not condemn you, go and sin no more என்று சொன்னார். ஒரு பாவியான ஸ்திரீ அவளை தேடி வருகிறார். ஒரு வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அவர் பின்னால் நின்று அழுது கொண்டே இருக்கிறார். காரணம், நேசரு மேலிருந்த அந்த பாசம், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஆறுதல் வார்த்தைகள், அவர் பிரசன்னத்தில் காணப்பட்ட அன்பு அவளை இழுத்தது. அழுது கொண்டே நான் செய்தார். அவர் கால்களே தன் கண்ணீரால் அவளை துடைத்தார் என்று வாசிக்கிறோம்.
பிரியமானவர்களே, பாவிகள் அவரை தேடி வந்தார்கள். வியாதியில் வாழ்ந்த மக்கள், பலவிதமான வியாதியினாலும் கஷ்டத்தினாலும் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் மக்கள், என்ன நடந்தது, எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்க போகிறோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, திரளான மக்கள் எல்லாம் பார்த்த பொழுது அவர் மனம் இறங்கி அவளுக்காக அவர் நோய்களை குணமாக்கினார். மத்தேயு சுவிசேஷம் 14:14 அப்படி சொல்லுகிறது. மார்க் 6:34 சொல்லுகிறது, அவர் திரளான மக்களை பார்த்த பொழுது ஐயோ மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், ஆழ்ந்த சத்தியங்களை வேதத்திலிருந்து போதிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம். குஷ்டரோகி ஒருவர் வருகிறான். மார்க் 1:40 தேவனே உங்க சுத்தமாக இருந்தால் என்னை சுத்தமாக்க முடியும், நான் முழுவதும் குஷ்டரோகியாக இருக்கிறேன் ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் நான் கிட்ட கூட வர முடியாது, நான் தூர விரட்டப்பட்டவனாய் காணப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ உம்மால் சுத்தமாக இருந்தால் நீ சுத்தமாக்க முடியும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை பார்த்து நான் வருகிறேன், தைரியமாக வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி வருகிறான். ஆண்டவர் சொன்னார், வேதம் மனதுருகி அவர் கரத்தை வைத்து சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி ஐ வில் பி thou clean என்று சொல்லி அவர் கரத்தை வைத்து அந்த குஷ்டரோகியை சுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பு அவர் வாழ்க்கையில் காணப்பட்டது. அன்பு யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாம் தேவனுடைய அன்பை பார்த்தார்கள். நாம் வாழ்க்கை அப்படியா இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. பெரியமானவர்களே, நேசராக இயேசு கிறிஸ்துவை போல அன்பு நம் வாழ்க்கையில் எப்போதும் காணப்படணும். மற்றவங்க குறை பேசுவது, அவங்க உள்ளத்தை புண்படுத்துவது, அல்லாவிட்டால் அவளை கடிந்து கொள்வது ஒரு நாளும் நமக்கு இடமில்லை. There is no room for rebuking people or speaking behind them. We have to be all the time humble, filled with the love of Christ. Jesus walked like that, and that is your calling and my calling. We should walk in the love of Christ all the time. Love people. Love people. That is why that was the mark of my Lord Jesus Christ. That was the real ministry that the Lord did while he was on this earth. Full of love. He was full of love. நாமும் கூட அப்படியாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பு நம் உள்ளத்தில் காணப்பட்டால், இந்த அன்பினால் நாம் நிறைந்திருப்போம் என்றால், பெரியமானவர்களே, ஆண்டவரின் மக்கள் இழுக்கப்படுவார்கள். When you are filled with love, when you are filled with compassion, all the time remember that God is being drawn towards you. The presence of the Lord will come where you are filled with love. எப்பொழுதெல்லாம் அன்பினால் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, அன்பினால் நிறைந்து ஒருத்தருக்கு வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, அன்பினால் நிறைந்து அவளுக்காக நீங்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறோம், அப்போல்லாம் நேசர் அங்கே தோன்றுகிறார். காரணம் அது அவருடைய குணாதிசயம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். He is full of love. Very essence of God is love. He is filled with love. Therefore, when he sees an ordinary man like us being filled with the same love, he has been drawn towards such people. And he begins to use such people. உங்களை என்னையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அன்பு, இயேசுவின் அன்பு எனக்கு வேண்டும் சொல்லி நாம் கேட்போமா? அப்படிப்பட்ட மக்களாக இருப்போம் என்றால் கட்டாயமாக மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை பார்க்கலாம். சுவிசேஷத்தை லகுவாய் போதிக்கலாம். அவளை நம்ம மண்டை இழுக்கலாம். அப்படிப்பட்ட மக்களாக நான் இருப்போம். அதுதான் நம்முடைய அழைப்பு. Love. He was walking in love. Secondly, the Bible says he was all the time doing the will of the Father, and he was obedient unto his Father. அவர் எப்பொழுதும் தேவ சித்தத்தை செய்கிறாய் காணப்பட்டார். பிதாவுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6 யோவான் 6:38 வேதம் சொல்லுகிறது, என் சித்தத்தை அல்ல என் பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேன். நான் என்னுடைய காரியங்களை நான் ஒருபொழுதும் செய்ததில்லை. I have never done anything of my own என்று சொன்னார். All the time I did only what my father asked me to do. I cannot do anything சொன்னார். 5:30 யோவான் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, I can do nothing of myself. Whatever my father asked me to do, that only I do, because I came to do his will என்று சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், என்னுடைய போஜனம் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே, அவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்வதாக பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையில் எப்போதும் காணப்படுது தேவ சித்தம். அவர் சித்தத்தை செய்யவே, நான் அவருக்கு பிரியமானதை செய்யவே நான் அழைக்கப்பட்டேன் என்று. இந்த நாளிலே வேத வசனத்தின்படி பார்ப்போம் என்றால், கர்த்தரே ஆண்டவரே ஆண்டவரே சொல்வது எல்லாரும் பரலோகம் போக முடியாதான். மத்தேயு சுவிசேஷம் 7:21 சொல்வது, not all that say unto me Lord Lord shall enter into the kingdom of heaven, but he that do the will of my Father who is in heaven என்று சொல்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தரே கர்த்தரே சொல்றவங்களெல்லாம் பரலோகம் போக முடியாதான். தேவ சித்தத்தை செய்வதுதான் பரலோகம் போக முடியும். பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்தை செய்ததே அவருடைய போஜனமாக இருந்தது.
அதுதான் அவர் மனத்தில் இருந்தது. அப்பாவுக்கு என்ன சித்தம், அப்பாவோட உள்ளத்துக்குள்ள ஏக்கம் என்ன, அவர் உள்ளத்தில் என்ன, எனக்காக என்னை எதுக்கு அனுப்பினார், அதை நான் நிறைவேற்றி முடிக்கணும், அதுதான் உள்ளத்தில் இருந்து. நீங்களும் நானும் அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவ சித்தத்தை செய்யும்படிக்காக. நான் இங்கே போகலாம் அங்கே போகலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு இல்லை, கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் இதை செய்வோம். யாக்கோபு அதை எழுதுகிறார் அழகாக. If it's the Lord's will, we will go there, we will do this or do that. We do not know how long we will live. அங்கே எழுதுகிறார் பாருங்க, நாம் எவ்வளோ நாள் ஜீவிப்போம் என்று தெரியாது. ஆகவே நான் இதை முடிவிப்பேன் அதை செய்வேன் என்று ஒரு நாளும் சொல்லாதீங்க. தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் சித்தமாக இருந்தால் இதை செய்வேன் என்று சொல்லுங்க. அவர் சித்தத்துக்கு தான் எல்லாவற்றையும் செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுத்தி கொண்டு இருக்கும் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கும் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தையே செய்தார். ஆகவே தான் அவரை பார்த்தான்னு சொன்னால், இது என் நேசகுமாரன், இவள் நான் பிரியமாக இருக்கிறேன். This is my beloved son in whom I am well pleased என்று சொன்னார். உங்களை என்னையும் பார்த்து அப்படி சொல்லணும்னாக்கா நாம் அவர் சித்தத்தை செய்வலாய் காணப்படுவோம் என்றால் பிரியமானவர்களே, நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அதுதான் நம்முடைய அழைப்பு. நேசோட அழைப்பது தான். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறபடி அவர் போல அன்பு நிறைந்தவளாக இருப்பதே அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்வது. அது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். யூ obeyed God. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வாசிப்பா, அவர் மரணத்துக்கு ஒப்பா சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று வாசிக்கிறோம். He obeyed God even unto the death of the cross, says the Bible. He humbled himself and he obeyed the Father. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். பாடுகள் மூலமாக அவர் தேவகுமாரனாக இருந்த பொழுதும் பாடுகள் மூலமாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு வாசிக்கிறோம். ஏன் நமக்கு பாடு வருகிறது, ஏன் நமக்கு பல உபத்திரம் வருது? ஒரே ஒரு காரணம், God wants us to learn obedience. நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவர் விருப்பம். அவரை கீழ்ப்படிய வேண்டும் என்றால் பாடுகள் வந்தால் தான் ஆகணும். சொகுசா வாழ்ந்து கொண்டுனா கீழ்ப்படுதல் செய்ய வரவே வராது. பிரியமானவர்களே, பாடுகள் வந்தால் தான் கீழ்ப்படிதல் வரும். நேசருக்கே அது நாம் எங்கே இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இயேசு வாழ்க்கையில் பாடுகள் மூலமாக கீழ்ப்பதை கற்றுக்கொண்டார். கெச்சமனே தோட்டத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் 26ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் வாசித்து பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமா, நான் நலமாக இருக்கும். இந்த மரணத்தை நான் சகிக்க விரும்பவில்லை, இந்த கொடிய சிலுவையின் மரணத்தை சகிக்கவில்லை, முடிய இஷ்டமில்லை. என்னை தூக்கி என் முகத்தில் காரி துப்புவார்கள், என் தள்ளில் முன்முடி சூட்டுவார்கள். எனக்கு வேண்டாம் இது, எனக்கு வேண்டாம், எதுக்கு இது எனக்கு இது என்று சொல்லி கதறி அழுதார். பிதாவே, அப்புறம் ஆண்டவர் பதிலே கொடுக்கல. அவர் தேவ சித்தம் என்னென்று அறிந்த பிறகு சொல்கிறார், என் சித்தம் அல்ல சுவாமி, உம் சித்தமாகட்டும். What a terrible trial of how was that for him. அந்த நேரத்தில் அவருக்கு எத்தனை ஒரு வேதனையான ஒரு நேரம். யோசித்து பாருங்க, அது எவ்வளோ கடினமான நேரம் அது. ஆனாலும் பிதாவு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு, அவர் கீழ்ப்படிந்தார். He obeyed the Father. Obeyed the Father. We have to obey God. We have to obey God. We have to do His will all the time, at all times. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, சுவாமி நான் உம்முடைய சித்தத்தை செய்வேன், சுவாமி என்னை உம்முடைய சித்தம்படி நடத்தும் என்று சொல்லி அவரை கேட்போமா, அப்படியே செய்வார். உம் சித்தம் போ நின்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு நம்ம கொடுப்போமா, அவர்படி அவர் வழியில் நடப்போமா. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. பிரியமானவர்களே, the success of a man's ministry, the success of a believer's life depends not on what he does, what he has been doing, but it depends on how far he has fulfilled the will of the Father who has called him
ஃபார் திஸ் பர்பஸ். அவரை அழைத்த அழைப்பை நிறைவேற்றி கொடுப்பது தான் ஒரு மனிதனுடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ சமூகத்தில் இருக்கும்போது சொல்வார், வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், நன்றாய் செய்தாய், என்டர் இன்டு தி க்ளோரி ஆஃப் மை ஃபாதர் என்று சொல்வார். அந்த நாள் எத்தனை இனிமையான நாளாக இருக்கும். எப்பொழுது கீழ்ப்படிந்து நடத்து அவர் சித்தத்தை செய்யும் பொழுது. ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவர் சொல்லுவோம், சாமி வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உன் சித்தம்படி எனக்கு வேலையை தாரும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஊருக்கு போனோமா, ஒரு வேற தேசத்துக்கு போனோமா, உன் சித்தம்படி கொண்டு போக செய்யும் ஐயா. என் மகளுக்கு திருமணமாக போகுது, உமக்கு சுத்தமான மாப்பிள்ளை, உன் சுத்தமான ஆண்டவரை வரனை கொண்டு வரும் சுவாமி என்று கேட்போம். வீடு வாங்குவது, வீடை கட்டுவது, ஆண்டவரை உம் சித்தம்படி நடக்கட்டும், அதை ஆசீர்வதியும் சுவாமி என்று கேட்போம். எல்லாவற்றுக்கும் அவரை முன்வைத்து நாம் அவரை அழைத்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது நாம் தவறி போவதே இல்லை. கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது. அவர் எப்படி இருந்தாராம்? தூய்மையாய் வாழ்ந்தார். He walked in holiness all the time, pure life. 8ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 46ஆம் வசனத்தில் ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது சீர்களை பார்த்து, மக்களை பார்த்து கேட்டார், என்னை யாராவது குற்றம் உண்டு என்று சொல்ல முடியுமா? என்னில் பாவம் இருக்கிறது சொல்ல முடியும். Can anyone convince me of sin என்று சொல்கிறார். ஒருத்தரும் கை நீட்டி பேச முடியல நேசரை குறித்து. அத்தனை தூய்மையாய் வாழ்ந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. ஏசாயா 53:9 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 வசனங்கள் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் பாவம் செய்யலை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படலை. அவர் வையப்பட்ட போது வையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பரிசுத்தத்தில் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் தூய்மையான வாழ்க்கை, ஒருவரும் குற்றம் சொல்லவே முடியவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் வாழ்க்கையில் எத்தனையோ குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாங்க, எப்படிலாம் அவரை மடக்கலான்னு பார்த்தாங்க. ஒருத்தம் கூட ஒன்றும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்க்கையில் காணப்பட்டது. தூய்மையான வாழ்க்கை. He lived a clean and holy life. பிலாத்து முன் நிற்கிறார். 19ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 4-6 வசனங்களில் அவன் சொல்கிறான், இவர்கள் ஒரு குற்றத்தை காண என்று சொல்லி கையை கழுவினான் என்று பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் லூக்கா சுவிசேஷத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். மிகுந்த சமாதானத்தோடு ஜீவனை கொடுத்தார். பிதாவே, என் ஆவி உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். தூரத்துலேருந்து ஒரு 100க்கு அதிபதி பார்த்து கொண்டு இருக்கிறான். அதை பார்த்தோன்னு சொன்னான், மெய்யாகவே இது நீதிமான், ட்ரூலி இஸ் அ ரைச்சஸ் மேன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தான். யார்? 100க்கு அதிபதி. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது எங்கே போனாலும் அவருக்கு தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நாமும் அப்படியாய் வாழும்படி தான் விரும்புகிறார். வேதம் சொல்லுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள, அவர் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராங்க. Be holy for I am holy, for he that has called you is holy, so be holy in all manner of conversation. உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் தூய்மையாக இருங்கள். கார்ட்னர் உங்கள் அழைத்தவர் பரிசுத்தர். ஆகவே தூய்மையாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்கணும். யோவான் 5:8 சொல்லுகிறது, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம்மோடு சம்பாஷிப்பது, நம்மோடு உலாவது, நம்மோடு ஐக்கியம் கொள்வது ஒரே ஒரு வழி மூலம் தான். இந்த மனதின் மூலம் தான், இந்த இருதயம் இந்த இடத்துல தான் அவர் கிரியை செய்வார். Therefore we all the time must see that this and this is always pure. Your heart should be pure, your mind should be holy and pure. Only then God can intervene and intercede through us, work through us. நம் மூலமாய் கிரியை செய்ய முடியும். ஆகவே எப்பொழுதும் இதயத்து சுத்தம் உள்ளவர்களாக இருப்போமா? அவர் சொன்னாரே, இதயத்து சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார். They will see God. தேவனை பார்ப்பதற்கு இருதயம் சுத்தம் அவசியம். அல்லாவிட்டாலும் பார்க்க முடியாதவரே. எபிரேயர் 12:14 சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வாசிக்கிறோம். Without holiness no man can see God. பிரியமானவர்களே, தூய்மையான வாழ்க்கை நேசர் வாழ்க்கையில் காணப்பட்டது. தட் இஸ் வை பிசாசு ஒன்றும் செய்ய முடியல. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் சிலுவைக்கு முன்பாக. The prince of this world cometh, I have nothing in him, he has nothing in me என்று சொன்னார். தூய்மையாக வாழ்ந்தார். பிசாசு அவரை பார்த்து, உன் வாழ்க்கையில் இந்த குறை இருக்கிறது ஒரு பொழுதும் சொல்ல முடியல. அத்தனை ஒரு பரிசுத்தம். அதுதான் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் அதே போல இருக்கணும், அவருடைய சாயலாய் நம்மை மாற்றணும் என்று சொல்லான்னு கேட்கிறார். ஒரே வழிதான் உண்டு. நம்மால் அது முடியாது, நம்முடைய பலத்தால் அது முடியாது.
ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம் இதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே நீ வாரும், உம்முடைய பிரசன்னத்தாலே நிரப்பும், உம்முடைய ஆவியினாலே நிரப்பும், உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு பாத்துல நாம் இதயத்தை திறந்து கொடுத்து நாம் ஜெபிப்போம் என்றால் அதுதான் நமக்கு பலன். பிரியமானவர்களே, நம்மால வராது. It has to come from you. What has to come from you is you have to open your heart. The desire to live a life pleasing in His sight is to come from you. The strength comes from Him. அவர்கள் தான் பலன் வருகிறது. அவர் தம் ஆவி அனுப்புகிறார். தம் ஆவி அனுப்பி பாவத்தை மேற்கொள்ள, தூய்மையாய் வாழ, அன்பினால் நிறைந்திருக்க நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே லகுவாய் மாறுகிறது. நம்மால முடியாது. ஆனால் நம்முடைய அழைப்பு அப்படி வாழ்ந்தே ஆக வேண்டும். We have to live. There's no excuse. You cannot say, God, I didn't know that. No, you have to walk. Ignorance cannot be forgiven. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு பலன் தார், உடைய கிருபை தார். எதா தவறு வந்தால் உடனே அறிக்கிடுங்க, எதா குற்றம் வந்தால் உடனே அடிக்கிடுங்க, தவறான எண்ணம் வந்தால் ஒரே அப்பப்போ ரைட் தேர் at every moment keep confessing. The more you confess, you have more fellowship with the Lord. Confession will not make you sick. It will make you more have a closer walk with God. எப்பொழுதும் அவங்களை அறிக்கிடுகிறீர்களோ, எப்பொழுதும் தவறுகளை ஒப்புக்கொள்கிறீர்களோ, வேதம் சொல்லுது, ஒளியில் நடக்கிறது போல் நாம் ஒளியில் நடந்தா என்ன அர்த்தம்? அவர் ஒளியில் நடக்கிறது போல் நாம் ஒளியில் நடக்கணும் என்ன அர்த்தம்? நம்ம எல்லாத்தையும் அவற்றை சொல்றது, எதையும் மறைக்காமல் இடத்தில் சொல்லுவது. அப்படி இருப்போம் என்றால் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Blood of Jesus Christ the Son cleanses us from all sin. When we tell Him, Lord, this is my problem, Lord, this is my weakness, please take it away from me, give me your divine strength. He will give you strength. His blood will cleanse you and make you pure. நம்மால முடியாது, அவரால் முடியும். ஆனால் நாம் அதை திறந்து கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, நான் அதற்காகவே நம்ம அழைத்திருக்கிறார். நேசரை போல இருப்பதுக்கு தூய்மையான கைகளில் பரிசுத்தம், இதயத்தில் பரிசுத்தம், நம் மனதில் பரிசுத்தம், எல்லாத்திலும் தூய்மை எப்போது காணப்படணும். ஏதோ இந்த உலகத்துக்காக, உலக வேஷத்துக்காக, ஏதோ தற்காலிகமான நம்முடைய இன்பத்துக்காக, பணத்துக்காக நாம் தவறு செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, தவறு செய்யக்கூடாது. கர்த்தர் அதை கேட்பார், அதை விசாரிப்பார். We cannot go away, cannot hide. This consequence which cannot be avoided. Every sin has got its consequence. We have to know that. There's only way to get rid of that is to cry for His mercy. Lord, give me your mercy, Lord. I need your strength. I do not have strength, Jesus. I need your strength. நேசராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சமூகத்தில் சேர்ந்து கதறி அழுவார். ஆண்டவரே எனக்கு பலன் தாரு, எனக்கு பலன் தராமுதும் ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் ஜெபம் பண்ண, எதுக்காக ஜெபம் பண்ணினார்? அவர் ஜெபித்ததுக்கெல்லாம் காரணம் எனக்கு பலன் வேண்டும் சொன்னார். கெத்செமனே தோட்டத்தில் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? Pray that you enter not into temptation. ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்குள் பிரவேசிக்காமல் இருக்க ஜெபம் பண்ணுங்க சொன்னார்களே. அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு ஒரே வழிதான் உண்டு. பாவத்தை மேற்கொள்வதற்கு, தூய்மையாக வாழ்வதற்கு ஒரு வழிதான் உண்டு. ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கணும். அதுதான் சீடர்கள் செய்யலை, தூங்கிட்டானுங்க. அடுத்த நாள் என்னாச்சு? எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் விட்டு ஓட்டான், மறுதளிச்சு போயிட்டாங்க. மறுதளிச்சுட்டான். ஆண்டவரே இன்னொருத்தர் காட்டி கொடுத்தான். இப்படியெல்லாம் நடந்தது. காரணம், தேவ சமூகத்தில் காத்திராமல் போதுனால தான். ஆகவே என்ன டயர்டானாலும், என்ன வந்தாலும், லார்ட் கிவ் மீ யுவர் ஸ்ட்ரெங்த், லார்ட் ஐ ஓப்பன் மை ஹார்ட், லார்ட் ஐ நீட் யுவர் ஸ்ட்ரெங்த். வேதம் சொல்லுகிறது, நமக்காகத்தான் ஜீவனை கொடுத்தது. காரணம் என்னமா? மகத்தில் வாசிக்கிறோம், டு redeem us from all iniquity. எல்லா பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க தான் நம்ம அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்தாராம். Not that we should live in sin. No, He wants us to have total victory. He wants to give that to you. உனக்கும் எனக்கும் அது கொடுப்பது, அதுதான் விருப்பம். அதுக்கு தான் ஜீவனை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, He gave Himself for us to redeem us from all iniquity and to prepare a people pure and zealous of good works. பரிசுத்தமான ஜனங்களை உருவாக்குவதற்கு, நல்கிரியினால் நிறைந்திருக்கும் ஜனங்களை உருவாக்குவதற்கு தம் ஜீவனை நமக்காய் கொடுத்தார். ஆகவே அவருக்கு தான் வருது. அது அவருக்கு தான் நமக்கு வருது, நம்மால வராது. We cannot produce holiness, we cannot produce love, we cannot produce all these things. It has to come from the Almighty God. Therefore you and I must do one thing, kneel down and cry at the feet of God and say, open my heart, Lord, open my heart, open my heart, come into my life, give me such a life. என்று கேட்போமா? கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, கடைசியாக வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்பாருங்க. விசுவாசத்தை தொடக்கணும் முடிக்குமா? இயேசுவை நோக்கி ஓட கடவும்.
அவருக்கு தன்னால் முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை எண்ணி அவமானத்தை நிந்தியும் சந்தோஷமாக செய்தார். Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame என்று வேதம் சொல்கிறது. பாடுகளை சகிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவர்கள் என்பது பாடு இல்லாத வாழ்க்கை இல்லை, பாடுகள் சகிக்க வேண்டியது அவசியம். ஆக ஒரே ஒன்று தான், நேசரை போல இனி வரும் நாட்கள் எனக்கு சந்தோஷம் உண்டு, மகிமை இருந்த நாட்கள் எனக்கு உண்டு. இந்த நம்பிக்கை தான் நமக்கு பிரியமானவர்களே. இந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் கொடுப்பது யாருன்றீங்க? ஆவியானவர் தான். இந்த உலகத்தில் பணம் நமக்கு அந்த நம்பிக்கை கொடுக்காது. பணம் இருக்கும் போயிடும், ஜீவன் நமக்கு நம்பிக்கை கொடுக்காது. நாம் எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனாலும் ஜெபம் கேட்கப்படாமல் போய்கிறது. அந்த நேரத்தில் தவிக்கிறோம். ஒரே ஒரு வழி தான் உண்டு, தம் ஆவினால் நிறைந்து நம்மை தேற்றிக்கொண்டு நம்பிக்கை உருவாக்கும் தேவன் நம்மோடு இருப்பது தான். That's the only answer. That's the only life that God has called us for. Money cannot give you comfort. Money cannot console you. Wealth and riches can never console you. When you go through pain and agony, nothing in this world can console you. It's only the great Holy Spirit. He is the only one who can console us. அவரை வைத்து தான் நம்ம இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருப்போம். அவரை வைத்து தான் வேதம் சொல்லி இந்த உலகத்தில் இப்போ படும் பாடுகள் இனி வரப்போகிற சந்தோஷத்துக்கு ஒப்பிடத்தக்கவே இல்லை. The sufferings of this present time are not worthy to be compared with the glory that should be revealed in us. And the Vedam சொல்லுகிறது, glorious days ahead of us. And who gives us this confidence? It is the Holy Spirit. பைபிள் வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசுத்தாவினால் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரிக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர். Yes, put a seal over us. The Holy Spirit has put a seal over us, assuring us that you will be redeemed. The day of redemption is coming. The day of joy and everlasting life is coming. Therefore don't give up. அதுதான் பரிசுத்தாவியானவர் சொல்லுவார். அதுக்கு தான் ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதுதான் நமக்கு. இதெல்லாம் மற்றெல்லாம் ஒன்றும் நிற்காது. பணம் மாசெல்லாம் நிற்காது, நம்முடைய அந்தஸ்தெல்லாம் நிற்காது. அண்ணன் வேலையை வைத்து பழப்புக்கு தான் அவைகள்லாம் தேவைப்படும், அவ்வளோதான். ஆனால் நாம் விசுவாசத்தை விட்டு வளராமல் இருக்க, நாம் ஒரு விட்டு வேலைக்கு போகாமல் இருக்க, பாடுகள் வரும் பொழுது நம்மை பலப்படுத்துறது அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆவியானவர். தேற்றவாளனை வைத்து போகிறேன்னு சொன்னார், வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். நான் போன பிறகு உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் இருப்பார்னு சொன்னார். அந்த தேற்றவாளன் தான் கடைசி முறை நம்மோடு இருப்பார். அவர் தான் நமக்கு நம்பிக்கை இழந்து போகாமல், விசுவாசத்தோடு வளராமல், பாடுகள் மத்தியிலும் நமக்கு பலன் கொடுக்கிறவர். அவர் தான் பிரியமானவர்களே. ஆகவே தான் நமக்கு முத்திரையிட்டு இருக்கிறார். It's a seal on us. It's a seal on us all the time. The seal reminds us that the days of joy is coming. Therefore we will not give up. We will not give up. பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு செய்யணும். நேசராக இயேசு கிறிஸ்து அதை நம்பி தான் இனி வரப்போ நாட்டில் என் பிதாவோட போய் உட்காருவேன், கோடா கோடி மக்களை நான் ரட்சிப்பேன், என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன். எத்தனை பேர் கோடா கோடி மக்கள் தங்கள் இறுதிய தெய்வமாக என்னை சுமந்து செல்வார்கள். ஆகவே இதெல்லாம் எனக்கு பரவாயில்லைன்னு சொல்லி தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோமா? If you desire, God is willing to give it to you and we have to. நாம் விருந்தே ஆகணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருக்கு நம்ம எப்போ எடுப்போம்? சொல்லுவோம், நேசரே என்னை உம்மை போல மாற்றும், என்னை உம்மை போல மாற்றும். அன்பை தாருமையா, தாழ்மையை தாருமையா, தூய்மையை தாருமையா. என்னால் முடியாது, உம்முடைய கிருபை தாரும், உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுமையா. Go home and ask for the Holy Spirit. He is willing to fill you. He is willing to fill everybody. He says, I will pour water on him that is thirsty. பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்தாவியானவர் எண்ணிக்கொள்வர்கள் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கொடுக்கும்போது கவலையெல்லாம் மறப்போம், துக்கத்தை மறப்போம், சஞ்சலத்தை மறப்போம். தைரியத்தை கொண்டு வருவார் நமக்கு, நம்பிக்கையை கொண்டு வர நமக்கு, தூய்மையை கொண்டு வருவார். It becomes easy to walk a holy life. It becomes easy to walk in love. It becomes easy in many things. பரிசுத்தமாய் வாழ்வது, தூய்மையாக வாழ்வது, நம்பிக்கையோட மகம் சுலபமாக மாறிடும் எப்பொழுது தம் ஆவியை நமக்கு அவர் கொடுக்க முடியுது. ஆகவே தினதோறும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னை நிரப்பும் சுவாமின்னு கேளுங்க. கர்த்தர் கட்டாயம் நிரப்புவார். மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே, நிரப்பார். உங்களை எல்லாரும் நிரப்பார். நம்ம எல்லாம் நிறைந்திருக்கணும். அதுதான் நம்மோடு இருக்கும். கடைசி விட்டால் அதுதான் நம்மோடு இருக்கும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:18 கடைசி வசனத்தில், ஒவ்வொரு நாளும் தம் ஆவியினால நாம் மகிமை மேல் மகிமையாக இருந்து நேசருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவோமா. It is he who purifies us. It is he who cleanses us. It is he who transforms us into the very image of the Lord. He takes us from glory to glory. ஆகவே வேறு வழி கிடையாது.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவருக்காக. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் that was given us. பரிசுத்தாவி மாற்றம் இல்லைன்னா நாங்கள் எங்கே இருப்போம் சுவாமி? உங்களுடைய அபிஷேகத்துக்காக நன்றின்னு சொல்வீங்களா? அதை கேளுங்க, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லகுவாய் கத்த நிரப்புவார். இங்கே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் மேலே தள்ள கை வைக்கணும் கூட அவசியம் இல்லை. முழங்கால் படிட்டு நீங்கள் தனித்திருந்து ஜபிக்கும் பொழுது சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே என்னை நிரப்பும் சுவாமின்னு கேளுங்க. ஒவ்வொருவரும் நிரப்புவார், லகுவாய் மாற்றி கொடுப்பார். நம் வாழ்க்கை லகுவாய் மாறும். நேசரை போல மாற அதுதான் வழி. வெறும் பெருசு இல்லை, நம்ம செய்ய போகிறது ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரிதிங் comes from him. Everything comes from the Lord. He came to give that joy, peace, salvation, and abundance of peace because it comes from him. அவற்றில் தான் வருது. ஆகவே நாம் செய்ய வேண்டியது திறந்து கொடுக்கணும். நம்ம அப்படி செய்வோம் என்றால் நம் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழும்போது நம்பிக்கையோடு வாழலாம். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மகிழ்ச்சியாக ஜீவிக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாமே எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெஞ்செல்லாம் அவ்வளோ காலியாக இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் வர சொல்லுங்கள் சபைக்கு. எத்தனை பேர் நம்ம கொண்டு வாங்க, புதுசாக புது ஆட்களை கொண்டு வாங்க. தெரிஞ்சவங்களாம் எடுத்துகிட்டு வாங்க. நம்மளாம் வயசாகி போச்சு, என்னால் ஓட முடியாது, வர முடியாது. போய் கேம்பில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வாங்க. ஆல் த சீட்ஸ் ஆர் ஆல் எம்டி. வாட் இஸ் த ரீசன்? எவ்வளோ வேதனையான காரியம். பாரத்தோடு இடத்த ஆரம்பிச்சிருக்கிறோம், வேதனையோடு ஆரம்பிக்கிறோம், பயபக்தியோடு ஆரம்பிக்கும். கர்த்தர் பிள்ளைகளை எத்தனை பேர் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அவங்கள எல்லாரும் அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜெபம் பண்ணுங்க. சுவாமி ஆத்மா வேணும் ஆண்டவரே, அதுதான் மகா பெருசு. ஆண்டவருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அவர் ஆத்மாவை ஆதாயப்படுத்துது, ராஜ்யத்தில் மக்களை சேர்ப்பது. அதை நீங்கள் செய்வீங்களா உங்களை மறக்கவே மாட்டார். அதுதான் அவருக்கு பெருசு. ஊழியம் செய்வதில்லை, அற்புதங்களை செய்வதில்லை, அதிசயங்களை செய்வது, இதெல்லாம் நாட் செகண்டரி. ஆல் தட் இஸ் செகண்டரி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் வாஸ் டியர் டு ஹிஸ் ஹார்ட் இஸ் சால்வேஷன் ஆஃப் சோல்ஸ். He gave his life for such people. உலக மக்களை ரட்சிப்பதற்காக ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்தராவது கெட்டு போவது அவர் சித்தம் இல்லை. அதை மனதில் கொண்டுள்ளாக அதற்காக முயற்சி பண்ணுங்க. வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் சுவாமி, மக்களை உம்முடைய இழுக்க பயன்படுத்தும் என்று கேட்போம் என்றார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் சேவியர். நீ நல்லவரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ க்ளோரியஸ் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஸ்வீட் ஜீசஸ். எங்களை எல்லாரும் உம்மை போல மாற்றுவது சுத்தமாக இருக்கிறபடினால நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை உம்மை போல மாற்றுவது யார் எங்களை அப்படியே மாற்ற முடியும்? எங்களால் முடியாது சுவாமி. பழைய ஏற்பாட்டு மக்கள் எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க, அவங்களால் ஒன்றும் முடியல. தோல்வடைந்து எல்லாரும் மரணத்தில் மரித்து போனாங்க சாமி. அதுவே எங்களுக்கு ஒரு பாடம் ராஜா. எங்களால் முடியாது. எந்த அற்புதமும் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. எந்த அதிசயங்களும் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. உங்களுடைய ஆவியானவர் தான் எங்களை மாற்ற முடியும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த சாயங்காலம் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். அதுதான் நம்மோடு கூட வரப்போகிறது. மற்றதெல்லாம் வராது பிரியமானவர்களே. எல்லாம் தற்காலிகமான காரியம்தான். Worldly riches, worldly health, wealth, all these things are only transitory and temporary. It will all fade away. The only thing that will come with us to the last moment is the sweet presence. That is the power of the Holy Spirit. His sweet presence, the great comforter. That's the only presence that can sustain us in midst of all problems and trials and tribulations. There's no other way. வேறு வழியே இல்லை. அதை கேளுங்க ஆண்டவரத்தில். எனக்கு அது தாரும் சுவாமி. எப்போதும் நான் ஆறுதலாக இருக்கணும் சுவாமி. எப்போதும் நான் ஒரு கனி கொடுக்கும் மரமாக இருக்கணும் சுவாமி. அநேகர் உம்முடைய திருப்பக்கூடிய கருவியாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை உண்டு என்று மகிழ்ச்சியாய் காணப்படணும் சுவாமி என்று அதை கேளுங்க ஆண்டவரத்தில். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக சுவாமி. இன்று சாயங்காலம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சகோதரி மேலும் கருத்தை வைப்பீராக அப்பா. ஆண்டவர் எங்கள் அழைத்த நோக்கம் அதுதானே சுவாமி. எங்களால் முடியாது. உம் நாமத்தை நாங்கள் தூஷிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்ப்பா. உம்மை மகிமைப்படுத்தும் மக்களாய் இல்லப்பா. எங்க வேலை செய்து உம்மை மகிமைப்படுத்தும் மக்களா இல்ல. எங்கள் எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு சாட்சியற்ற வாழ்க்கையை நடத்துகிறோம். காரணம் உங்களுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் இல்லை சுவாமி. உங்களுடைய பிரசனம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை சுவாமி. நாங்கள் நேசருடைய பிரதிபலனாய் அவருடைய வல்லமையை பிரதிபலிக்க எங்களால் முடியல சுவாமி. ஆண்டு சுகந்த வாசனை மக்களுக்கு வீச எங்களால் முடியல சுவாமி. நீர் ஒருவர் தான் தர முடியுமப்பா.
நீ ஒருதான் தர முடியும் என்று சங்கல எங்களை கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருக்காவும் ரத்தம் சிந்தினீர, ஒவ்வொருக்காவும் ரத்தம் சிந்தினீர. ஒருத்தர் கூட வீணா போக கூடாதப்பா. எல்லாரும் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைந்து இருக்கும்படிக்கா அழைத்தீரே சுவாமி. You have called every one of thy children to become like Jesus, to be filled with the presence of Jesus. That is what happened in the life of the 12 apostles. They shook the world, Lord. அவர்கள் இயேசுவை போல மாறினார்கள். The Bible says they loved not thy lives even unto death. மரணத்துக்கு கூட தங்களை பயப்படாமல் ஒப்பு கொடுத்தார்கள். காரணம் உண்மையில் வைத்திருந்த அந்த அன்பு. அவன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றின உடைய பிரசன்னம் சுவாமி. அந்த 120 மேல ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய அக்கினி அபிஷேகம் வந்து இறங்கினது. அதோடு மாறினதான் வாழ்க்கை சுவாமி. இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும் அப்பா. பரிசுத்தாவினால் எங்களை ஒவ்வொரு நிரப்பும் ஆண்டவரே. Fill us with thy Holy Spirit. Fill us with thy Holy Spirit, Lord. Thank you, Lord. Fill everybody this evening with the power of the Holy Spirit. Thank you. Oraba shitaradi shikalaba. ஒவ்வொரு நிரப்பும் சுவாமி. ஒவ்வொரு நிரப்பும். இந்த சாங்கல ஒவ்வொரு நிரப்பும். இந்த சாங்கல ஒவ்வொரு சகோதரன் சகோதரி நிரப்பும். ஒவ்வொரு கேம்ப் பிள்ளைகளை நிரப்பும். ஒவ்வொரு வாலிபர்களை நிரப்பும் சுவாமி. ஒவ்வொரு சகோதரியை நிரப்பும். ஒவ்வொரு சகோதரி பரிசுத்தாவினால் நிரப்பும். ஆண்டவரே நீர் ஒருவர் தான். உங்களுடைய அபிஷேகம் ஒருவர் தான் எங்களை மாற்ற முடியும். அல்லாட்டா நாங்கள் செத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம் செத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கை. We don't want that life. We want the life full of the Holy Spirit. பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தால் நிறைந்திருக்கும் வாழ்க்கை. ஆம், ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார் என்று யோவான் ஸ்நானகனை பற்றி சொன்னாரே. இந்த சாயங்காலம் சுவாமி எங்களுடைய ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணும். ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணும். நேசர் அன்பு எங்களுக்கு ஊட்டப்படட்டும். நேசர் அன்பு எங்களுக்கு ஊட்டப்படட்டும். உமக்கு அன்பு எங்கள் மேல் ஊட்டப்படட்டும் சுவாமி. உம்முடைய தூய்மை எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். உம்முடைய தூய்மை வாழ்க்கையில் இருக்கட்டும்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட். எங்களை உலகத்தில் ஆசீர்வாதம் கொடுப்பது உறுதி. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பது உறுதி. எங்கள் போதுமான பணம் தேவையை சந்திப்பது உறுதி. எல்லாம் இருக்கட்டும். அதை விட முக்கியமானது உம்முடைய பிரசன்னம் சுவாமி. லார்ட், we want your presence all the time. Fill everybody this evening. Fill everybody this evening. Thank you Jesus. ஒவ்வொரு நிரப்பும் சுவாமி. ஒவ்வொரு நிரப்பும். எங்களால முடியாது, எங்களால முடியாது. உம்முடைய பலன் தான் எங்களை மாற்றும். உம்முடைய பிரசன்னம் தான் எங்களை மாற்றும். எங்களை உம்மை போல தூய்மையா வாழ வைப்பது உம்முடைய பிரசன்னம் சுவாமி. சீசர்களை மாற்றினது உம்முடைய பிரசன்னம் சுவாமி. இது சங்களை ஒவ்வொரு நிரப்பீராக, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராகப்பா. அந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் போகட்டும் சுவாமி. Thank you, Jesus. Let our lives be different, Lord. Let our lives be different. When the non-Christians see us, Lord, they should see a difference in us, Lord. When the Gentiles see us, they should see a difference in us, Lord. When the people in our office, in our business see us, they should see a difference in us, Lord. எங்கள் வாழ்க்கையோட மாற்றத்தை அவள் பார்க்கணும். எங்கள் பேச்சில் மாற்றத்தை பார்க்கணும். எங்கள் நடக்கையில் அவர் மாற்றத்தை பார்க்கணும் சுவாமி. உம் நாமத்தை மையப்படுத்தும் பிள்ளைகளாக நாங்கள் காணப்படணும் சுவாமி. எங்களுக்கு பெருமை வேண்டாம், புகழ்ச்சி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீர் மாற்றம் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. அந்த கிருபை எங்களுக்கு தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒவ்வொரு மேலும் கருத்து வைப்பிறாங்க, ஒவ்வொரு மேலும் கருத்து வைப்பிறாங்கப்பா. சீடர்களை ஆசிர்வதித்தது போலப்பா ஆண்டவரே, இந்த சங்கல் ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து எங்கள் ஒவ்வொருவரும் தலைகளாய் மாற்றும் சுவாமி. தலைகளாய் மாற்றும். நன்றியோடு எங்கள் நம்பிக்கை ஆண்டவரை வீண் போகாது. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் உண்மை நம்பி இருப்பது வீண் போக போறதில்லப்பா. மகிழ்ச்சியாய் ஊழியம் செய்ய போகிறோம். வேதம் சொல்லுகிறதப்ப எங்கள் அசையாத ராஜ்யத்தை வைத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் ஊழியத்தில் பெருகிக்கொண்டே போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பெருகிக்கொண்டே போகணும். காரணம் எங்களுடைய our reward is not vain in the Lord, says the Bible. Our reward is not, our efforts are not vain in the Lord, says the Bible. You have got a reward for us, Lord. Let us not forget it. Lord, let us work for thee. Thank you Jesus. இந்த சங்கடம் ஒவ்வொருவரையும் அப்படியாய் நடப்போம். Thank you Lord. நீர் போதும் இயேசு சுவாமி. உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும் சுவாமி. அது எங்களோடு இருந்தால் போதும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் சங்கல் நிரப்பட்டும் சுவாமி. உம்முடைய சமூகத்தால் நிறைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நாதா மகிழ்ச்சியால் நிரப்பும். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் மேல் சொல்லியிருக்கிறீர். நீங்களை விட்டு விலக மாட்டீர், எங்களை கைவிடவே மாட்டீர் சுவாமி. அது எனக்கு உண்மையாய் தெரியும். ஆனால் எங்களுடைய சமூகம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. இரவும் பகலும் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கும் மக்களாய் காணப்பட உதவி செய்யும்.
நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் சுவாமி. இந்த சங்கலம் கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ அதெல்லாம் நீ கொடுத்து அனுப்பியும் ராஜா. யூ வில் கிவ் லார்ட், யூ வில் கிவ் ஐ பீஸ், யூ வில் கிவ் தேர் வாட் எவர் தே நீட். திஸ் ஈவினிங் உங்களுடைய கருத்தை வைத்து அவர் தேவையை சந்திப்பீராக, சரீரத்தை சுகமாக்குவீராக, பண நெருக்கடியை மாற்றுவீராக, குடும்பத்தில் சமாதை கொடுப்பீராக, பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளை சந்திப்பீராக. அவங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும்பா. ஒன்றில் கூட பிள்ளைகள் குறைப்பட போறதில்ல. காரணம் நீ சொல்லியிருக்கிறீரப்பா, நீ கூட்பது முன்பாக பிதாவுக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறாரு. அவர் தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, இவைகளாம் கொடுக்கப்படும் சொன்னீரே. இந்த சங்கடம் ஒவ்வொருவருக்கும் தாரும், ஒவ்வொருவருக்கும் தா. They should not lack anything. That is your promise, Lord. That is your promise. But we need you, Lord. நீரே எங்களுக்கு வேண்டும் சுவாமி. இந்த சாங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சேவியர். எங்களோடு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தொடர்ந்து எங்களோடு இந்த வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு வாரும் வீட்டிற்கே, எங்கள் வேலை ஸ்தலத்துக்கு வாரும், எங்கள் பிஸ்னஸ் காரியங்களை வாரும். நாங்கள் செல்வமெல்லாம் அப்படி சமூகம் எங்களோடு வரட்டும், ஒரு வழியாய் நாங்கள் இருக்கட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஜீவனுள்ள நேசராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.